ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு சனி பகவான் இது நாள் வரை 4ஆம் இடத்திலிருந்து சில கஷ்டங்களை கொடுத்திருப்பார். ஆனால் இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ விருச்சிக ராசினுக்கு தற்சமயம் அந்த அளவு பாதிப்பு இல்லை, மத்தியம பலனை தான் உண்டாக்கும். இவங்க கூட்டு தொழில் அல்லது குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு இதில் கொஞ்சம் சிரமம், அதாவது சிறிது பிணக்கம் இருப்பினும் புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது உழைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் நல்லதாக செய்வார். அது ஏன்னா அதுதான் நீதிமான்னு சொல்லக்கூடியவர். நமக்கு நல்லது இது கெட்டது இது என்பதை சனி பகவான் ஒருத்தர் தான் நல்லா இயங்கும்போது நமக்கு அந்த இயக்கங்கள் சரிவர புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். இப்போ நண்பர்களுடைய நட்பு இவற்றை பற்றி தெரிந்துக்கலாம். ஒரு சங்கத்தில் நம்ம சேர்ந்து அதனால் பெனிஃபிட் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு சேமிப்பு, இது போன்ற விஷயங்களே இல்லை கண்டிப்பாக கொஞ்சம் தாமதப்படுத்துவார். ஏன்னா அதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்வதற்காக. அதுக்கப்புறம் அந்த தாமதத்தை விளக்கக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குடும்பஸ்தானம் கூட சரி கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தாலும் நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பார். வருமானமும் சரி சாதாரணமாக தான் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். மேலும் இப்போ மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரை 2025 மே 18 வரை இந்த 50 நாட்கள் சனி பகவானும் ராகு, அதாவது சனி ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கின்றனர். அப்போது 2 பேரும் ஒரே ராசியில் சந்திருக்கிறாங்க. அந்த 50 நாட்கள் மட்டும்தான். இது எப்படி விருச்சிக ராசிக்கு இருக்கும் அப்படின்னா, 5ஆம் இடத்திலிருந்து பார்க்குறாங்க. சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், சனியும் ராகு இணைந்து. அப்போ கண்டிப்பாக ஒரு சில மனக்குழப்பம் ஏற்படும், மன கஷ்டம், ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, மனசளவில் தான் பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. இந்த 50 நாட்கள் நமக்கு அந்த சஷ்டி சொன்னால் கூட நம்மளுடைய மன வலிமை கூடுதலாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி குரு பயிற்சின்னு சொல்லும்போது மே 4ஆம் தேதி, அதாவது 2025 மே 4ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா, இது நாள் வரை விருச்சிக ராசினருக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்திருக்கார். இப்போ 8ஆம் இடத்தில் பயிற்சி அடைகிறார். 8ஆம் இடம் அப்படின்னும் போதே ஒரு சில நல்லது கெட்டதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திடீர் வாய்ப்புகள், அது நல்லதாகவும் அமையும். ஏன்னா குரு உட்கார்ற இடம் இல்லையா. அஷ்டமத்தில் உட்கார்ந்தாலும் அதனுடைய பார்வை நல்லா இருக்கா, குரு இருக்கும் இடத்தை விட பார்வை சிறப்பாக இருக்கும். அந்த குரு பார்வை அப்படின் போது விரைய குருவாக இடம் மாற்றத்தையும் தொழில் முதலீடு போன்ற சுப விரயங்கள், கண்டிப்பாக விரயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த விரயம் நமக்கு சுப விரயமாக மாற்றக்கூடிய இயல்பை நம்ம கொண்டு வந்துடணும், மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்ப உறவு பக்கபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம், சுகமாக, அதாவது அவங்களுக்கு சுப பலனை கொடுக்கக்கூடிய குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். சுப காரியங்கள் சிறப்பாக நடைந்தேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும். இதில் நமக்கு ஒரு சேமிப்பு, ஒரு சொத்து சேர்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாகனம் போன்றவைகளை புதுப்பித்து கொள்ளலாம் அல்லது வாங்கலாம், இதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிலையான சொத்துக்கள் சேமிப்பு இவற்றுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் அது சார்ந்த விஷயங்களில் நம்ம அக்கறை எடுத்து செய்வதன் மூலம் விருச்சிக ராசிக்கு மென்மேலும் வளர்ச்சி என்பதை பார்க்கலாம். இதே ராகு கேது பயிற்சி எப்போனா மே 18ஆம் தேதி 2025 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். அப்போது விருச்சிக ராசினருக்கு எப்படி இருக்கும், இது நாள் வரை 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தது இப்போ 10ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போது தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன
பிரச்சனைகள் வரும். தொழில் தடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உறவுகளில் பகை இதெல்லாம் இருக்கும். நம்ம உடல் சார்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டணும். இதெல்லாம் இருந்து இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிந்து வைத்து ஸோ எப்போவுமே ஒரு கவனக்குறைவு இல்லாமல் கவனத்துடன் செயல்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். இதற்கான பரிகாரம்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளணும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிக மிக அவசியமாகும். ஸோ இவை யாவும் பொது பலன்களே. தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.